மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பொதுமக்கள் அனைவரும் உண்மையான தகவல்களை தெரிவிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நேற்று தொடங்கியது. முதற்கட்டமாக ஆன்லைன் வாயிலாக நமக்கு நாமே சுய விவரங்களை பதிவு செய்யும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி இணைய வழியில் சுய விவரங்களை பதிவு செய்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி தமிழக மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். The prestigious National Census 2027 has begun, and there is a provision for self-enumeration on the website of the Census Department, which I have already undertaken. I urge all of you to avail this facility and be precise and upload all the information correctly. I encourage every one of you to utilize this opportunity of self-enumeration. இதேபோன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக விளக்கம் அளித்த தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான இயக்குனர் சுந்தரேஷ் பாபு அனைவரும் சுயமாக பதிவு செய்ய ஆர்வமுடன் பங்கேற்க முன்வருமாறு கேட்டுக்கொண்டார். வருகிற 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய கால அவகாசம் உள்ளதாகவும் சுந்தரேஷ் பாபு தெரிவித்தார். மக்கள் ஆர்வமாக இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்த வசதி தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு இந்த வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தாமாகவே முன்வந்து தங்களை பற்றிய விவரங்களை இந்த சுய கணக்கெடுப்பு வசதிக்கான போர்ட்டல் se.census.gov.in மூலம் பதிவு செய்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.